வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்டன்ட்டு, அசிஸ்டன்ட், ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சேலரி வந்து 19,500 62,000 வரைக்கும் வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் 30/2/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன். தென் இதில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அனலைசிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் 3 போஸ்டிங் இருக்குது. MBA முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். தென் ஏஜ் லிமிடேஷன்ஸ் 45 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் அனலைசிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு MBA முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது கிளரிக்கல் அசிஸ்டண்ட், அதாவது கிளர்க் ஒர்க்கு தான். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 10 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் எந்த போஸ்டிங் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருங்கிற கேட்டகரி, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அல்லது டைப் ரைட்டிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. MCOM முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. இதுக்கும் வந்து 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் இந்த ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிஸ்டாக் கிரெயின்ஸ் ப்ராஜெக்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30/3 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணணும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.